என்னடா முன்னாடியே சொன்னேன்னு சொல்றாங்க, ஆனா நான் இப்பதானே சொன்னேன். அது நம்ம முன்னாடியே வேலையை முடிச்சிருப்போம்னு சொல்றாங்கடா. ம். அந்த அளவுக்கு நம்ம மேல நம்பிக்கை. ஓ, குழப்பமா இருக்கே. பிருந்தா எங்க போனா? பிருந்தா சரி வா, வெளியே சரி வா. பார்த்து. மாறனுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லுவோம். பார்த்து பண்ணணும்டா எல்லாத்தையும். ஆரம்பிச்சிட்டா பேச. மாறா கொஞ்சம் கிச்சன் கிட்ட வாயேன். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா இவங்க ஆளாளுக்கு போன் எடுத்துட்டு போறாங்க? அதான் என்ன என்னாச்சு? நம்ம பிருந்தாவை காணோம். காமெடி பண்ணிட்டு இருக்காதரி. என்ன அக்காவும் தங்கச்சி கண்ணாமூச்சி விளையாண்டு இருக்கீங்களா? போய் வேலைய பாருப்பா. மாறா நிஜமாவே சொல்றேன், அவளை எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவ எங்க இருக்கானே தெரியல, காணோம். மருதாணி கழுவ போனால அவ திரும்பி வரவே இல்ல. பாத்ரூம் எல்லாமே தேடிட்டேன், சுத்தி மண்டபம் ஃபுல்லா கூட நான் தேடிட்டேன், எங்கேயுமே அவளை காணோம். இந்த பைய கார்த்தியும் ரொம்ப நேரமா காணோம். நானும் அவனைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஒருவேளை மறுபடியும் 2 பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக மொட்டை மாடி போயிருப்பாங்களோ? நீ சொல்றது கரெக்ட் தான், வாய்ப்பு இருக்கு. பாரு, அவன் சொல்லிட்டு போலால, எல்லாரும் பதறுவோன்னு அவன் நினைக்க மாட்டாளா? அவங்க 2 பேரையும் பாரு, சிரிச்சு நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருப்பாங்க. நம்ம பாருங்க தலையை பிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணமே முடிய போகுது. அதுக்குள்ள என்னடா அவங்க 2 பேருக்கும் அவசரம்? அதுதான் லவ். நல்ல வேலை 2 குடும்பத்தையும் கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணோம். இல்லன்னு வையன், அவன் நான் பண்ணதை விட பெரிய சம்பவமா பண்ணிட்டு போயிருப்பான். பார்க்க தான் குழந்தை புள்ள மாதிரி இருப்பான். சரி வா.